பச்சைமலை பட்டியா? நான் போட்டு சாப்பிடுறேன். நீ வராத கேட்டக்கணுமே கபடி பிளேயர் நாகூர் அப்பன்ஸ் லைட்டா இருட்டா தான் இருக்கும். ஏன்னா அவரும் கொஞ்சம் இருட்டா தான் இருக்காரு. தக்காளி வெட்டிக்கிறார். சமையல்ல இவர் வந்து கில்லி, அதாவது கபடியில கில்லி மாதிரி சமையல்ல இவர் வந்து இவர் சமையல்ல புலி. ஆனா நாங்களாம் அந்த சமையலுக்கு போய் கழுவுறது தானே பிடிச்சேண்ணா. தண்ணி பாட்டில் கொஞ்சம் தண்ணி பாட்டு எடுத்து ஒரு பாட்டு எடுத்து வரலாம். லேசா கொஞ்சம் ஊறாச்சு. தக்காளி வெட்டுறான். கத்தியே அவன மாதிரி மொட்டை புண்டை கத்தி. அதை கத்தி எடுத்துட்டு வரட்டுமா? பாரு சிக்கன் சாந்தா இருக்கு. போதும்ல போய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இது வீணா போகுது. இதுதான் நல்லா இடிக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நங்கு உருளைக்கிழங்கு போட்டு ஏடு இருக்கு பக்கத்துல. வாயில் நல்லா குச்சியை விட்டு லாவறதுக்கு இருக்கிறீங்க. ஏடு காலையிலே கஞ்சிக்கு சரியான சைடிஷ் தான். லாஸ்டா பாருங்க பொறி பறக்கும். நெருக்கிட்டான்ல அவங்க வந்துட்டான்ல. இல்ல என்ன வரல இலை போட்டா நல்லா ஃபோன் பண்ணா எடுக்க வேண்டாம். இலை போட்டு வாயு உருளைக்கிழங்கு வாயுவா இருந்தாலும் கறி குழம்புக்கு இதை போட்டால் தான் மக்களே நல்லா டேஸ்டா இருக்கும். பேசி நல்லா போட்டால் தான் கறி குழம்பு மாதிரி இருக்கும். காய்கறி குருவாளுக்கு தான் நல்லா செழிச்சாகும். இந்த ஊர்ல எல்லாம் மீன் வெறும் மீனா தான் எங்களுக்கு கிடைக்குது. சீலா, பாறை, தரட்டை, என்ன மீன் விதவிதமான மீன் கிடைக்குது. டான்ஸ் ஆடலாம், அதை செய்ய மாட்டேன். யார் டான்ஸ் ஆடு? டான்ஸ் சொல்லு. எனக்கு வந்து வீடியோ ஒன்று கேட்டிருக்காங்க, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆடுறது ஆடுவோமா? ஆடுறியா? ஒரு 2 பேரும் எடுத்துப்போம். சாயங்காலம் நீங்கள் சாயங்காலம் டான்ஸு வெறித்தனமாக ஆடுவோம். இதோ எங்கள் கிச்சன் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். ஏன்னா சின்னதாக இருக்கா, இடம்லாம் ஒன்றும் வசதியே இல்லை. போட்டில் ரொம்ப சிரமம்.
எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அது எனக்கு வருத்தமா இல்லையா, சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். கிச்சனு கொஞ்சம் நல்லா இருக்கணும், பெருசாக இருக்கணும், அப்போ தான் ஜாமான் வச்சு சமைக்கிறதுக்கு போகிறதுக்கு. வேகாத வெயிலில் காலையில் எவ்வளோ வெயிலாக இருக்குது பாருங்கள். மணி 8 தான் ஆகுது, சும்மா வெயிலாக இருக்குது. ஓமனோட கிளைமேட்டு செம வெயில். அண்ணன் ஜக 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 ஜகன்னு ஜோன்னு வந்தார். இப்போ பாருங்க கருத்து போயிட்டாரு. எப்படி இருக்காரு பாருங்க. ஓமனோட கிளைமேட் அப்படி. சொல்லிடும். அண்ணன் சமைக்க ரெடி பண்ணிட்டாரு மக்களே, சமைக்க ரெடி பண்ணிட்டாரு பாருங்க. சட்டி அடுப்புல வச்சுக்குவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வீடியோவுக்கு பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வர்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழசாக வர்றவங்க லைக் மட்டும் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போட்டில் வந்து சமைக்கிறது வந்து 15 பேர், நாங்கள் 20 பேர் கூட இருப்போம். இப்போ 15 பேர் தான் இருக்கோம். 15 பேருக்கு ஒரு ஆள் 2 பேர் சமைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். அதையும் அவங்க வந்து சந்தோஷமாக பண்ணுறாங்க. போட்டில் வலை வேலையும் பார்த்துட்டு, வலை பூரையும் பொத்திட்டு, காலையில் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை, 3 வேளைக்கு சமைக்கணும். அப்பப்போ 4 வேளைக்கும் சமைக்கிறதும் இருக்குது. எல்லா வேலையும் விட்டுட்டு இதையும் பார்ப்பாங்க, அதையும் பார்ப்பாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சமைக்கிற உங்களுக்கு தெரியும். நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மிளகா போட்டியா? பச்சை மிளகா போட்டியா? நான் போட்டு நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒயினா கொத்தமல்லி எடுத்து எடுத்தா அதை எடுக்கணும். போட்டியா? மிளகா கீரி தரவா? வேணாம், கீரிக்கிறேன் பார்க்க. ஆயும் ஒரு வழியாக நிறைய இடிச்சிட்டாரு. இடிக்கிறது போகிறது இதில் என்னென்ன இருக்குனாக்கா நிறையா இருக்குது. நச்சீரம், பெருஞ்சீரம், நச்சீரகம் இருக்குது, பெருஞ்சீரகம் இருக்குது, பூண்டு, இஞ்சி,